கொண்டார்கள். காளைக்கு பின்னாடி ஓரளவு தூரத்துக்கு யாராவது நிற்கிறார்களா என்ற தூரத்தில் பார்த்தார் ஜமீன்தார். யாரும் அபாயகர எல்லைக்குள் இல்லை என்று பட்டதும் இடுப்பில் கட்டியிருந்த உரையிலிருந்து பளிச்சென ரிவால்வரை உருவினார். அவர் தேகம் பதறியது. தான் பிடிபட்டதுடன் ஜமீன் பெயருக்கே உலை வைத்த அந்த காரி அவர் முன் இன்னும் செருக்கடித்துக் கொண்டிருந்தது. இன்னும் உனக்கு செருமல் வேறையோ என வாய்விட்டு சிரித்தார் ஜமீன்தார். அவர் கையில் இருந்த ரிவால்வர் நீண்டு உயர்ந்து காளை மீது குறியாக 2 தரம் வெடித்தது. காளையின் கால் கிளறல் சடக்கென நின்றது. கொம்பளைப்பும் நின்று தொட்டில் மாதிரி முன்னும் பின்னும் முழு உடலோடு ஆடியது. வயிற்றுக்கடியில் கால்கள் துவண்டு கொடுத்தன. புட்டாணி பக்கம் சரிந்து பின் கால்களில் உட்காரப் போவது போல் சாய்ந்து தடார் என்று கீழே அட்டத்தில் தொப்பென விழுந்தது. விழுக் விழுக்கென்று கால்களை உதைத்து முகத்தை மணலில் தேய்த்து கொண்டு கொம்பு மணலுக்குள் இழுபட வாய்வழியே வேகமாக மூச்சு விட்டது. அந்த கடைவாய் ஓரமாக இரத்தம் வழிந்து மணலில் ஓடியது. வாய் பிளந்தது. ஒரு கடைசி உதைப்பு. விழுக் அடங்கிவிட்டது. நீண்டு விரைத்து போய் கண்விழி பிதுங்க நாக்கு வெளித்தொங்க கிடந்த காளையை கடைசி முறையாக பார்த்து கொண்டே ரிவால்வரை உரைக்குள் போட்டுக் கொண்டார் ஜமீன்தார். அவர் முகத்தில் ஒரு திடீர் நிம்மதி ஏற்பட்டது. சிரித்துக் கொண்டார். வாங்க போகலாம் மேடைக்கு. திரும்பி நடந்தார். பரிவாரமும் கூட்டமும் தொடர வாடி வாசலை நோக்கி. காரிக்காலை செத்து போச்சு. ஜமீன்தாரு சுட்டு கொன்னுட்டாரு. மிருகத்துக்கு ரோசம் வந்தாலும் போச்சு, மனுஷனுக்கு ரோசம் வந்தாலும் போச்சு. என்ன இருந்தாலும் அது மிருகம் தானே. அவருக்கு பின்னால் குரல்கள் ஆற்று பக்கம் பூராவும் கேட்டுக்கொண்டிருந்தன.